ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரா ஃபஜ்ஜியா ஒரு ஃபுல் ப்ரூஃப் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இஃப் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் ஹியர், உங்களுக்கும் ஒரு ஹாய். ஹோப் யூ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பிகாஸ் யுவர் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஓகே, இப்போ குயிக்கா ரெசிபி பார்க்கலாமா? நான் இங்க காமிக்கிறது 1/2 kg ப்ரௌனி செய்யறதுக்கான இன்கிரீடியன்ஸ். இது அப்படியே மெஷர்மெண்ட் மாறாம பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் ப்ரௌனி சூப்பரா வந்துடும். தேவையான இன்கிரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிள். பட்டர், எக்ஸ், கொக்கோ பவுடர், கோகோ நட்ஸ் இல்லைன்னா டார்க் சாக்லேட், வெண்ணிலா, ஈக்குவல் பார்ட்ஸ் ஆர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர், லாஸ்ட்டாக கொஞ்சம் மைதா, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒரு சிவ்வில் போட்டு லம்ஸ் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் சலிக்காமல் போட்டிங்கன்னா அப்புறம் அந்த லம்ஸ் எல்லாம் அப்படியே செட்டில் ஆகி அது வேகாமல் களி மாதிரி இருக்கும். அதுக்கு தான். அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம பட்டர் அப்புறம் கோகோ நிப்ஸ் ரெண்டையுமே மெல்ட் பண்ணி வச்சுக்க போறோம். நீங்க எதை டபுள் பாயிலிங் மெத்தட் சூஸ் பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ஃபர்ஸ்டே பட்டர் தீஞ்சு போகாத மாதிரி மெல்ட் பண்ணி அது சூடா இருக்கும் போதே சாக்லேட் மேலே ஊத்துனீங்கன்னா சாக்லேட் உருகிரும். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பெருசாக 2 ஹோல் எக்ஸ் எடுத்துக்கோங்க. அதை கிராக் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வெண்ணிலா அப்புறம் மெஷர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 3 to 5 minutes விஸ்க் இல்லைனா ஹேண்ட் மிக்சர் வச்சு ஒரே டைரக்ஷனில் பீட் பண்ணுங்க. கேக் பேட்டர் மாதிரி பீக்ஸ் எல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆட் பண்ணியிருக்கிற சுகர் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும், அவ்வளோதான். அடுத்து நம்ம தனித்தனியா ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒன்னா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சலிச்சு வச்சிருக்கிற ட்ரை இன்கிரீடியன்ஸை எக் சுகர் மிக்சர் கூட ஆட் பண்ணி பொறுமையா லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா திக்கா ஒரு பேட்டர் கிடைக்கும். அது கூடவே நம்ம ஃபர்ஸ்டே மெல்ட் பண்ணி ஆற வச்சிருந்தோம்ல, அந்த பட்டர் சாக்லேட் மிக்சரையும் ஆட் பண்ணி ஜென்டிலா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் லூஸா வேணும்னா 1 or 2 ஸ்பூன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரௌனி பட்டர் ஆல்மோஸ்ட் ரெடி. லாஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இஷ்டம்னா சாக்லேட் சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை சாக்லேட் சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 50% டார்க் சாக்லேட்டை குட்டி குட்டி பைட் சைஸ் பீசஸாக கட் பண்ணி பேட்டரில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஒரு கேக் டின்ல ஆயில் இல்லைனா பட்டர் கிரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் ஷீட் போட்டு பேட்டர் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஃபைனலாக மேலே கொஞ்சம் கோகோ நிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். இது அப்படியே ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிற அவனில் 170 degree Celsiusல 25 to 30 minutes பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக நம்ம ப்ரௌனி ரெடி. ஆக்சுவலி ப்ரௌனியில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, கேக் மாதிரி சில்லுன்னு ஆகிற வரைக்கும் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. சூடாக இருக்கும்போதே நம்ம சாப்பிடலாம். அதுவும் கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அடுத்து இந்த சிஸ்லிங் ப்ரௌனிக்கெலாம் காசு செலவு பண்ணவே மாட்டீங்க. எல்லா இன்கிரீடியன்ஸோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்,
டீட்டெயில் ரெசிபி, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்னு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நான் என் தங்கச்சி பர்த்டேக்கு தான் செஞ்சேன். சூப்பராக வந்திருந்தது. ஸோ எப்படி வருமோ என்னமோன்னு நீங்கள் பயந்துக்கவே வேணாம். 100% யம்மி ப்ரௌனிக்கு நான் கேரண்டி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து பேசுறேன். அதுவரை உங்க பிசிக்கல், மென்டல், இமோஷனல் ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. மற்றவங்களெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். வாங்க வாங்க முட்டி போடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு குகா. தக தக நெறியுது.